ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதா டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்துக்கான டிப்ஸ் தான். விலைக்கு ஏற்றி முடிச்ச அப்புறமேலுக்கு அதில் வர எண்ணெய் கசிவு தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூவான அகல் விளக்காக இருந்துச்சுன்னா அது ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்ட் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான பெயிண்ட், ப்ரஷ், ஜிகினா இது எல்லாமே நான் ஸ்டேஷ்னரியில் தான் வாங்கியிருந்தேன். நம்ம விளக்குக்கு 2 கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒயிட் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒயிட் பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்த அப்புறம் ஒரு 1/2 hour நீங்கள் அப்படியே காய விட்டுருங்க. அதுக்கப்புறமேலுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் நீங்கள் அடிச்சுட்டு அதை ஒரு மணி நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் மேலே என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நீங்கள் அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க. மறுநாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் விளக்கெல்லாம் ஏற்றியே காமிச்சிருக்கிறேன். இது ஏற்றின அப்புறம் வாசலே ரொம்ப அழகாயிடுச்சு. மீசானில் இந்த மாதிரி தியாஸ்லாம் 5 விலைக்கே 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம வெறும் 100 ரூபாயிலே 20 விளக்கு வரைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்டை வச்சு நிறைய பேர் விளக்குலாம் ரெடி பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் அதில் ஒரு மைனஸ் இருக்குது, அது யாருமே சொன்னதில்லை. இது என்னென்னா அக்ரிலிக்னாலே பிளாஸ்டிக் தான். ஸோ இதை வச்சு நம்ம தீபம் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் இதில் திரி போடும்போது ஆஃபாக கட் பண்ணி போடுங்க, ஃபுல் திரி போடாதீங்க. 5 விளக்கு தான் சாம்பிளுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விளக்கு வாசலில் ஏற்றும் போது வாசலே ரொம்ப அழகாயிடும். ஒரு விளக்கா இந்த விளக்கையும் நான் வச்சுட்டேன். ஏன்னா இப்போ தான் காற்று புயல்னு சொல்கிறாங்களே, அதனால் இந்த மாதிரி விளக்கு வாங்கி வச்சுருக்கேன். நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். அப்புறம் 1 hour கழிச்சு விளக்கெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச அப்புறமேலுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் சிந்தவே கிடையாது. நம்ம பெயிண்ட்லாம் அடித்து ஓவர் நைட் நம்ம காய வச்சு மறுநாளைக்கு நம்ம ஏற்றும் போது ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்த வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.